அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 13வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஆதரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார், எனவே பயம் என்பதே இல்லை. ஆம் தேவஜன், கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சிம்சோன் பெலிஸ்தியர்கள் கையில் மாட்டிக்கொண்டு கண்களை இழந்த பொழுதும் கூட, கர்த்தாவே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று கேட்ட பொழுது சிம்சோனுக்கு கர்த்தர் உதவி செய்யவில்லையா? பேதுரு தவறு செய்கிற பொழுது மனம் திரும்பி அப்பா என்று சொல்லி கண்ணீரினால் இதோ தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்தில் கொட்டின பொழுது கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கவில்லையா? ஆம் தேவஜனமே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சாரிபாத் விதவை வீட்டிலே இதோ எலியாவுக்கு ஒரு பங்கை கொடுத்த பின்பாடு எண்ணெயும் மாவும் செலவழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையா? இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம் தேவஜனமே, மனுஷர்கள் உதவி எல்லாம் விருதாவாய் இருக்கிறது, வீணாவாய் இருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எனவே தேவனை மாத்திரம் விசுவாசியுங்கள், தேவனை மாத்திரம் நம்புங்கள், தேவனிடத்திலே மாத்திரம் உங்கள் கரங்கள் விரித்திருக்கட்டும். ஆமீன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தாவே, நீரே எங்களுக்கு சகாயராய் இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பயப்படாதபடி ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றி வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.